இல்லை, பிரபுதேவா சுந்தர மாஸ்டருடைய மகன், 3 மகனில் ஒருவர். கேலியாக பார்க்குறாங்க. எல்லாரும் ஒல்லி பிச்சா மாதிரி ஒரு ரப்பர் மாதிரி ஒரு ஆள் வர்றானே, இவன் எப்படி இந்த படத்துக்கு டான்ஸ் மாஸ்டர்? பிறந்து கடைசி ஒரு பையனுக்கு புற்றுநோய் தாக்குகிறது. இதில் அவர் ரொம்ப நிலைகுலைந்து போகிறார். இவர் பையன் கேன்சரில் மரணத்துக்கு போராடிட்டு இருக்கான். இவர் நயன்தாராவை திருமணம் செய்வதாக முடிவு செஞ்சுட்டார். கமலத்தோடு இருக்கும்போதே வேற ஒரு நடிகையோட, நயன்தாராவோடு இருக்கும்போதே ஒரு இந்தி நடிகையோடு இருக்கும்போதே வேற ஒரு பெண்ணோட. இந்தியாவினுடைய மைக்கேல் ஜாக்சனாக இருந்த இவர் இன்று திரைப்பட உலகத்திற்கு புறக்கணிக்கப்பட்டவராக யாரும் இவரை கூப்பிடுறதில்லை. பிகின் சினிமா யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை நம்மளோட பகிர்ந்து கொள்வதற்காக நம்மளோட இருந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்தியாவுடைய மைக்கேல் ஜாக்சன் என்று அழைக்கப்படுவர் தான் பிரபுதேவா. இவர் ஆடாத இடமே இல்லை. இவர் இந்தியாவில் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவர் சினிமா உலக பயணத்தை எங்கே தொடங்கினாரு, இவர் தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே எப்படி வந்தார்? இல்லை, பிரபுதேவா சுந்தர மாஸ்டருடைய மகன், 3 மகனில் ஒருவர். இவர் பள்ளியில் படிக்கிற காலம் தொட்டு இவருக்கு, அதாவது வெஸ்டர்ன் மியூசிக் ஆடக்கூடிய ஒரு இளைஞராக இவர் வளர்த்தெடுக்கப்படுகிறார். ஏன்னா அவங்க அப்பாவே டான்ஸ் மாஸ்டர், சுந்தர மாஸ்டர். இன்றைக்கி திரைப்பட உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை டான்ஸ் மாஸ்டர்களுமே ஒன்று சுந்தர மாஸ்டர் சிஷியன், இல்லை அவங்க அண்ணன் ராஜசுந்தர சிஷியன், இல்லை பிரபுதேவா சிஷியன். தமிழ், தெலுங்கு, கன்னடம் இப்படி எல்லா திரையுலகத்திலும் இருக்கக்கூடிய இன்றைக்கி டான்ஸ் மாஸ்டர்கள் பூராமல் இவர்களால் ஒரு 40 ஆண்டு காலத்தில் உருவாக்கப்பட்டவர்கள் தான். இதுதான் இவருக்கான அடையாளம். நீங்கள் ஹிந்தி படத்துக்கு டான்ஸ் மாஸ்டராக போகிறாரு. அப்போது அங்கே இருக்கக்கூடிய டான்ஸு கலைஞர்கள் எல்லாம் உட்கார்ந்து இவரை கேலியாக பார்க்குறாங்க. எல்லாரும் ஒல்லி பிச்சா மாதிரி ஒரு ரப்பர் மாதிரி ஒரு ஆள் வர்றானே, இவன் எப்படி இந்த படத்துக்கு டான்ஸ் மாஸ்டர்? ஷாருக் கானோடு, சல்மான் கானோடு, அக்ஷயாவோடு, சிங்கோடு டான்ஸ் ஆடணும்னு இவர் சொல்கிறாங்கன்னு ஏளனமாக பார்த்து கொண்டு இருந்த அந்த ஹிந்தி நடன கலைஞர்கள் ஒரு அரை மணி நேரத்தில் இவர் போட்ட அந்த நடன அசைவுகள், அந்த ஸ்டெப்பு, முட்டியில் ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சான். இந்த நடன அசைவுகள் இருந்தால்தான் இந்த நடனம் சோபிக்கும். அத்தனை நடன கலைஞர்களும் ஒட்டுமொத்தமாக வந்து அவர்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு, நான் இது போன்ற எந்த நடன அசைவுகளும் என்னுடைய வாழ்நாளில் இதுவரை நாங்கள் ஆடினதே இல்லை, இதுவரை நாங்கள் ஆடியதே இல்லை, தயவுசெய்து எங்களுக்கு ரொம்ப கடுமையாக இருக்கிறது வேலை. அப்போ பிரபுதேவா வேடிக்கை பாருங்க, அந்த நடன அசைவுகளை மிக சாதாரணமாக நெளிவு சுழிவு இல்லாமல் ஆடி காமிச்சாராம் அத்தனை பேரும். அதில் அன்றைக்கி வந்து அந்த படத்தில் 500 நடன கலைஞர்கள் ஒன்று சேர்ந்து அந்த நடனத்தை நடிக்கணும். ஆக அதற்கு பிறகு இந்தி கலை உலகில் பிரபுதேவா வர்றாருன்னா அத்தனை பேரும் கப்பு சிப்புன்னு ஆயிடுவாங்க. இதுதான் காரணம். நீங்கள் இந்த நடனத்தில் காமெடியை கொண்டு வந்தவர் யார்? பிரபுதேவா. சண்டையில் காமெடியை கொண்டு வந்தவர் ஜாக்கி சான். நடனம் என்பது நீங்கள் திரைப்பட உலகத்தில் அதை காமெடி கலந்து கொடுத்த ஒரே நடிகன் பிரபுதேவா தான். பிரபுதேவாவோடு இணைந்து ஆடுவதற்கு கமல், ரஜினி, ஷாருக் கான், சல்மான் கான், அக்ஷய் யாரும் பக்கத்தில் வர முடியாது. விஜய் மட்டும் வர முடியும். விஜய்க்கும் இவருக்கு தெரிந்த அத்தனை நடன அசைவுகளும் அவருக்கும் தெரியும். அப்போது இவர் விஜயோடு மட்டும்தான் தன்னுடைய நடன திறமையை
காட்டுவதில் அளவீடு செய்து கொள்வார். மற்ற இடத்துலலாம் யாரும் முழு நேர நடன கலைஞர்கள் இல்லை. இவருடைய முதல் படம் எதில் வர்றாருன்னா மணிரத்னம் தான் முதல் படத்தை எதில் கொடுக்குறாருன்னா 13 வயசில் ஒரு படத்தில் கொடுக்குறாரு. பனி விழும் இரவுகள். 13 வயசு. 13 வயசில் நீங்கள் இவருக்கு இசைனா என்ன, நடனம்னா என்ன, சினிமா உலகம் அவருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. நீங்கள் சாந்தோமில் படிச்சுட்டு இருக்கிற பொழுத மயிலாப்பூர் சினி ஆர்ட்ஸ், அந்த அதாவது நீங்கள் நாரதகான சபை மாதிரி அங்கே இருக்கும். அங்கே மயிலாப்பூர் வாசிகள் அந்த பொழுதுபோக்குக்காக அந்த சபா நடக்கும். அதில் அவாள் டான்ஸு நல்லா இருக்கா, இவாள் டான்ஸ் நல்லா இருக்கா, இப்படி மயிலாப்பூர் வாசிகள் பார்த்து கொண்டு இருந்த காலத்தில் பிரபுதேவா டான்ஸுக்கு கூட்டம் வந்துருமா. இந்த பொடியன் நடனத்தை நீங்கள் நடனமாக இல்லாமல் அத்தனை அங்க அசைவுகளையும் மிக லாபகமாக லப்பரை போல வளைச்சு ஆடுறான். இதுக்காக சிறுசு முதல் பெருசு, ஆண்கள் பெண்கள் எல்லாரும் வந்து முதல் வரிசையில் உட்காந்துக்குவாங்களாம். இதுதான் இவரை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தது. இவரை பற்றி பேசுபொருளாக மாறினது. இப்போ 1988 அக்னி நட்சத்திரம் படத்தில் அறிமுகம் ஆகுறார். 1989 இவருக்கு வெற்றி விழா கமல் அறிமுகமாகி 100 படங்களில் குரூப் டான்ஸர். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி எல்லா படத்துக்கும் குரூப் டான்ஸர். அதுக்கு பிறகு ஒரு பாட்டுக்கு டான்ஸர். எந்த படத்தில்? சிக்கு புக்கு ரயில், அது கௌதமி படத்தில். அப்புறம் வால்டர் வெற்றிவேல், சின்ன ராசாவே, சுகன்யா கூட டான்ஸ் ஆடுறார். சித்தரும்பு உன்னை கடிக்குதுன்னு. இதுதான் திரைப்படம் பூராமல் ஒரு டான்ஸுக்கு இவனை போட்டால் படம் ஹிட் ஆயிரும். இப்படி உருவாட்டு நாயகன். நீங்கள் முரளி கூட வசந்தமே வசந்தமே இதயங்கிற படத்தில். இதுக்கு பிறகு பவித்ரன் வந்து இவருக்கு ஒரு குணச்சித்திர வேடம் கொடுக்குறாரு. கொடுத்த பிறகு அதான் முதல் படம். பவித்ரன் உதவியாளர் சங்கர் வந்து காதலன் படத்தில் நீங்கள் முக்காப்புலா பாட்டில் இவர் மிகப்பெரிய ஹிட் அந்த பாட்டு. ஆமாம். அதே போல் இந்த பேட்டர் ஆஃப் அந்த படமும் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்த பாட்டு. அதுக்கு இதில் என்னன்னா, குரூப் டான்ஸராக இருந்த ரமலத் என்கின்ற ஒரு பெண்ணை இவரும் ஒரு டான்ஸர், அந்த அம்மாவோ ஒரு டான்ஸ். 2 பேரும், அந்த அம்மா முஸ்லீம், இவரை விரும்புது, இவரும் அந்த பெண்ணை விரும்புகிறாரு. 2 பேரும் திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள். இதுக்கு நடுவில் அவங்க அப்பா சுந்தரம் கடுமையாக எதிர்க்கிறார், அடிக்கிறாரு, உதைக்கிறாரு, கட்டி போடுறாரு, அடைச்சி வைக்கிறாரு. இதையெல்லாம் தாண்டி இந்த திருமணம் நடக்குது. முஸ்லீம் முறைப்படி இருந்தவரை லதான்னு பேர் மாத்துறாரு. ரம்லத்து லதாவா மாறுது. 2 பேருமே சேனாம்பட்டியில் குடும்பம் நடத்துகிறாங்க. இதுதான் இவருக்கு திருமண வாழ்க்கை. அதன் பிறகு நீங்கள் குஷ்புவோட குரூப் டான்ஸ் ஆடுறாரு. 1 ரூபாய் உனக்கு தாரேன். இதே போல் நீங்கள் டான்ஸ் மாஸ்டர் அசிஸ்டண்டாக இருந்து ரமலத்தோட நீங்கள் 3 குழந்தைகள் பிறந்து கடைசி ஒரு பையனுக்கு புற்றுநோய் தாக்குகிறது. இதில் அவர் ரொம்ப நிலைகுலைந்து போகிறார். 2009 இவருக்கு நிறைய படம், ராசையா, மிஸ்டர் ரோமியோ, காதலன், இப்படி எல்லாத்துக்குமே இவர் குரல் சரியில்லை என்பதற்காக விக்ரம் தான் குரல் கொடுக்குறார். நடன இயக்குனர், நடன கலைஞர், ஆனால் குரல் சரியில்லை. இவர்கிட்ட இருந்த ஒரு பலவீனம். அதாவது மின்சார கனவுக்கு நடனத்துக்கு தேசிய விருது கிடைக்கிது. வெண்ணிலவே வெண்ணிலவேன்னு அந்த படத்துக்கு ஏவிஎம் படம். சார்லி சப்ளின் ஒரு படம், அள்ளி தந்த வானம், நினைவிருக்கும் வரை, எங்கள் அண்ணா, வானத்தை போல, ஒரு பெண்ணின் மனதை தொட்டு, இப்படி பல படங்களில் நடித்திருந்தாலும் இவரை
ஒரு திரைப்பட உலகம் கொண்டாட ஆரம்பித்தது இதற்கு பிறகு தான். 2 கதாநாயகனாக நடிக்க ஆரம்பிக்கிறார். யார் கூட? சரத்து கூட, விஜயகாந்த் கூட, பிரபு கூட. சரத்து கூட பெண்ணின் மனதை தொட்டு நடிக்கிறாரு. விஜயகாந்த் கூட வானத்தை போல செகண்ட் ஹீரோவாக நடிக்கிறாரு. பிரபு கூட சார்லி சாப்ளின் படத்தில் நடிக்கிறாரு. தொடர்ந்து கதாநாயகனாக நடித்த படங்கள் ஓடவே இல்லை. இவரை ஒரு நடன கலைஞனாக தான் பார்க்குறாங்களே தவிர கதாநாயகனாக இந்த ஒல்லி பிச்சா நடிகரை ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்புறம் என்ன பண்ணுறாரு? நீங்கள் அலாவுதீன், டைம், லவ் பேர்ட்ஸ், புகார், டபுள்ஸு, லவ் ஸ்டோரி எல்லா படங்களும் பெரிய அளவில் ஓடலை. திருப்பி என்ன பண்ணுறாரு? டான்ஸுக்கே போகிறார். இவர் டான்ஸ் இவரோடு ஆடுவதற்கு யார் யார் காத்திருக்காருன்னா, புனித் ராஜ்குமார் கன்னடத்தில், சுதீப் தெலுங்கில், மகேஷ் பாபு, பவன் கல்யாண், சிரஞ்சீவி, இப்படி ஹிந்தியில் சல்மான், ஷாருக் கான், இப்படி இவர்கள்லாம் ரஜினி, கமல்லாம் கூட வெயிட்டிங்கில் இருக்காங்க. இவர் ஒரு டான்ஸ் ஆடுனா அந்த படம் பிச்சுக்கும். இதுதான் இந்த சினிமா சென்டிமெண்ட்டு. ஆமாம், இன்றைக்கி இருக்கிற டான்ஸ் மாஸ்டர் எல்லாமே அவங்க அப்பாவால் உருவாக்கப்பட்டது. ராஜசுந்தரம், பிரபு, சுந்தரம். ராஜசுந்தரம் அவங்க அண்ணன், பிரபு, சுந்தரம் மாஸ்டர். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லா பக்கமும் இவர்களுடைய பாதிப்பு இருக்கும். 2வது நடிகராக இருந்து அப்படியே டைரக்டராக போகிறார். 2005 தெலுங்கு படம் ஒன்று எடுக்கிறாரு. என்ன? உஸ்தாதோ நாண்டே நேனே தானே ஒரு தெலுங்கு படம் எடுக்கிறார். சித்தார்த்து, திரிஷா ஜோடி. பௌர்ணமின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. திரிஷா, பிரபாஸ் ஹீரோ. போக்கிரின்னு தமிழ் படம் எடுக்கிறாரு விஜய் வச்சு, ரீமேக்கு. அசின் நாயகி. அதே போல் எல்லா ரீமேக் படங்களுமே பிரபுதேவாவுடைய நடனத்துக்காக, டான்ஸுக்காக மட்டுமே ஓடிய காலம் போய் நடிப்பில் ஏதாவது சோபிக்க முடியுமான்னு பார்த்தா நடிப்பு எடுபடலை, டைரக்ஷனும் எடுபடலை. அதோட இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, வில்லு படம் எடுக்கிறார். ஒரு ஐங்கரன் ஃபிலிம்ஸ்னு ஒரு மல்டிநேஷனல் கம்பெனிக்கு படம் எடுக்கிறாங்க. அருண் பாண்டியன் தான் தயாரிப்பு, இவர் டைரக்டர். விஜய், நயன்தாரா ஜோடி. அப்போ வில்லு படம் அது. அதே காலகட்டத்தில் அஜித்தை வச்சு அதே கம்பெனியில் இவரே அந்த வாய்ப்பு வாங்கி தர்றாரு. யாருக்கு? இவங்க அண்ணனுக்கு, ராஜசுந்தரத்துக்கு. அந்த படத்துக்கு பேர் ஏகன். அஜித், நயன் தான். நயன் இங்கே நடித்து முடிச்சுட்டு அங்கே போய் நடிக்கணும். விஜயோடு நடித்து முடிச்சுட்டு அஜித்தோடு நடிக்கணும். அஜித்தோடு நடித்து முடிச்சுட்டு விஜயோடு நடிக்கணும். அப்போ இந்த கம்பெனி இலங்கை தமிழர் லண்டனில் இருந்து இயக்குகிற கம்பெனி. 2 படமும் பல கோடிகளை செலவு செய்த பிறகு எந்த 2 படமும் ஓடலை. அந்த கம்பெனி அதோடு மூடப்பட்டு விட்டது. அஜித் படமும் ஓடலை, விஜய் படம் ஓடலை. ராஜசுந்தரம் டைரக்ஷன் பண்ணி, பிரபுதேவா டைரக்ட் பண்ணி இந்த பட கம்பெனியை இன்று வரை மூடப்பட்டு விட்டது. காரணம், இவர் ஒரு டான்ஸர், அவ்வளோதான். இவர் டைரக்டர் அல்ல, இவர் நடிகரும் அல்ல. இதுதான் இவருக்கு. 2வது இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர் பையன் கேன்சரில் மரணத்துக்கு போராடிட்டு இருக்கான். இவர் நயன்தாராவை திருமணம் செய்வதாக முடிவு செஞ்சுட்டார். இந்த படங்களில் நடித்த பிறகு இவர் தான் டைரக்ஷன். எதில்? வில்லு படத்தில் தான் காதல் அரும்பு. ரமலத்து முதல் மனைவி லதா. அந்த அம்மா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குது, மகளிர் ஆணையம், முதலமைச்சர் அலுவலகம், எல்லா பக்கம் போய் புகார் கொடுக்குது. காவல்துறை கண்டுகொள்ளவே இல்லை. இவர் என்ன பண்ணுறாரு? பாச தலைவனுக்கு பாராட்டு கூட்டம், கலைஞருக்கு பாராட்டு விழா நடக்குது. இதில் நயன்தாரா, பிரபுதேவா டான்ஸ், கலைஞர் ரசிக்கிறாரு. அப்புறம் எப்படி போலீஸ் கம்ப்ளைண்ட்டை வாங்குவான்? அந்த அம்மா ரமலத்து போகாத இடம் இல்லை, புகார் கொடுக்காத ஆட்கள் இல்லை. நடிகர் சங்கம் அத்தனை புகார்களும் தூக்கி வீசப்பட்டு நயன்தாராவுடைய திருமணம் உறுதி செய்யப்படுகிறது. அப்போ நயன் கிறித்துவர், நயனை
இந்து மதத்துக்கு மாத்துறாரு. முஸ்லீமாக இருந்த மனைவி ரமலத்தை லதாவாக மாறியதை போல நயன் இந்து மதத்துக்கு மாறுறாரு. அது அந்த படத்தில் இதுதான் கடைசி படம், இனிமேல் சினிமாவில் நடிக்க மாட்டேன். அங்கே இருக்கக்கூடிய யூனிட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நீங்கள் ட்ரெஸ்ஸு, ஸ்வீட் பாக்ஸு, இப்படி கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுக்குது யார்? நயன். இதோடு திரைப்படத்துக்கு முழுக்க பிரபுதேவாவோடு நான் வாழ போகிறேன் இப்படி. ஆனால் பிரபுதேவா திருமணம் செய்தாரா அப்படின்னா திருமணம் செய்யவில்லை. நயன்தாராவை விட்டு நீங்கள் அந்த காலகட்டத்தில் ஹிந்தியில் பிஸி ஆயிடுறாரு. வாண்டட்னு ஒரு படம், அதான் போக்கிரி படத்தை டப்பிங் பண்ணி சல்மான் கான் ஹீரோ, பிரபுதேவா டைரக்டர். ஹிந்திக்கு போயிடுறாரு, பம்பாய் போயிடுறாரு. பம்பாய் போன பிறகு சிறுத்தை, அதை ரவுடி ரத்தார்னு அக்ஷய்குமார் வச்சு டைரக்ஷன் பண்ணுறாரு. அதே போல் நயன்தாரா பிரபு பேரை பச்சை குத்தி கொண்டு அலையுது. ஆனால் சந்திக்க மறுக்கிறார். எங்கே? பம்பாயில் உட்காந்துட்டு பிரபுதேவா எங்கெங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறாரோ அங்கெல்லாம் இந்த அம்மா போகுது. ஆனால் இந்தி நடிகையோடு நீங்கள் காதல் வந்துருச்சு அவருக்கு. நயன்தாரா கண்ணீரும் கம்பளையோடு பிரபுதேவாவிடமிருந்து விலகுது. என்னன்னு கேட்டால், நீங்கள் காதல் தோல்வி யாருக்கு? நயன்தாராக்கு. சிம்பு இப்படி கடைசியாக பிரபுதேவாவால் ஏமாற்றப்பட்ட நயன்தாரா சினிமாவுக்கு முழுக்கு போடுவதாக அறிவித்த அந்த அறிவிப்பை வாபஸ் வாங்கி நான் மீண்டும் பிரபுதேவாவுக்கு முன்பு நான் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக வரப்போகிறேன். இப்படித்தான் மீண்டும் யார் சினிமாவுக்கு வர்றா? நயன்தாரா சினிமாவிலிருந்து விலகுவதாக அறிவித்த நயன்தாரா பிரபுதேவாவை பழி வாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் மீண்டும் சூப்பர் ஸ்டாராக அந்தம்மா பெரிய பெரிய படத்தெல்லாம் ஒத்துக்குது. அப்போ ஹிந்தி படத்தில் இந்தி நடிகையோடு இவருக்கு காதல் வந்து விட்டதாகத்தான் இந்த காதல் முறிந்து போகுது. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் பெண்கள் விஷயத்தில் படுபலவீனமானவர் இவர் மேலே உள்ள குற்றச்சாட்டு. ரமலத்தோடு இருக்கும்போதே வேற ஒரு நடிகையோட, நயன்தாராவோடு இருக்கும்போதே ஒரு இந்தி நடிகையோடு இருக்கும்போதே வேற ஒரு பெண்ணோட. இதுதான் இவருடைய மேனரிசம். இப்போ சமீபத்தில் ஸ்கூல் குழந்தைகளெல்லாம் நம்ம மாஸ்டர் நம்ம டான்ஸ், ஒரு 2000 குழந்தைகளை சென்னையில் வர வச்சு ஒரு பிரபுதேவா டான்ஸுக்காக எல்லாம் பிரபுதேவாவோட டான்ஸ் ஆடுவதற்காக ஒரு கலைக்குழு மாணவர்கள் தமிழ்நாடு முழுக்க இருந்து வருது. ஒரு நாள் பூரா காத்திருக்காங்க. அந்த பக்கம் எட்டியே பார்க்காத ஒரு மனிதாபிமானம் மட்டும் நடிகர் தான் பிரபுதேவா. பள்ளிக்கூட வாத்தியார், பெற்றோர்கள், குழந்தை, குட்டி, ஆம்பளை புள்ள, பொம்பளை புள்ள எல்லாம் வந்து காத்து கிடக்கிறாங்க. ஆனால் இவர் அந்த பக்கமே எட்டி பார்க்கல. ஏன்? எனக்கு நான் கேட்ட தொகையை நீங்கள் கொடுக்கல. இவருக்கு பணம் தான் முக்கியம், ரசிகர்கள் முக்கியம் இல்லை, அந்த குழந்தைகள் முக்கியம் இல்லை. அதனால் காலையிலேருந்து மாலை வரை காத்து கிடந்து மக்கள்லாம் வெறுத்து போய் பிரபுதேவாவுடைய போஸ்டரை, கட் அவுட்டரை, பேனரை கையில் வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் தூக்கி தெருவில் வீசிட்டு பிரபுதேவா படத்தை இனிமேல் பார்க்கவே மாட்டேன்னு அந்த மாணவர்கள், குழந்தைகளெல்லாம் திரும்பி போனதை கேள்விப்பட்டு மன்னிச்சுங்க, உடம்பு சரியில்லைன்னு பொய்யான தகவலை பள்ளி நிர்வாகத்துக்கு சொல்லி அனுப்பினார். விஷாலை வச்சு வெடின்னு ஒரு படம் எடுத்தார், அது பிளாப். அதே போல் இன்னொரு விஷாலை வச்சு, விஷால் கார்த்தியை வச்சு ஒரு படத்தை பூஜை போட்டார். பூஜை போட்டதோடு முடிஞ்சு போச்சு. இப்போ டைரக்டராக எந்த வாய்ப்பும் இல்லை, நடிகராக எந்த வாய்ப்பும் இல்லை. இப்போ இவர் நடனத்துக்கும் யாரும் அழைப்பதில்லை, டைரக்ஷன் பண்ணுவதற்கு யாரும் அழைப்பதில்லை, டான்ஸ் ஆடுவதற்கு யாரும் அழைப்பதில்லை. என்ன காரணம்? இவர் அளவுக்கு மீறிய அகம்பாவம் தான் இன்னைக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லாமல் முடங்கி போய் கிடக்கிறாரு. இப்போ டெல்லிக்கு போன காலத்தில் இன்னொரு பெண்ணை, யார் பேருனா ஹிமானி, அந்த பெண்ணு ஒரு பிசியோதெரப்பி டாக்டர். இப்போ அந்த பெண்ணோடு குடும்பம் நடத்தி பம்பாயில் குடியும் குடுத்தனமாக இருக்கார். அந்த
ஹிமானிக்கு ஒரு பெண் குழந்தை. இப்போ இவருடைய திரைப்பட வாழ்க்கை என்பது முற்று முழுதாக முடங்கி போவதற்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, பெண்கள் சவகாசம் என்பது இவருக்கு பலவீனமான கேரக்டர். இதனால் நடன இயக்குனராக, குரூப் டான்ஸராக, நடிகராக, டைரக்டராக இப்படி எதிலையுமே சோபிக்க முடியாத காரணம் பெண்கள் விஷயத்தில் பலவீனமானவராக இருந்த காரணத்தினால தொழிலில் கவனம் செலுத்துவதில்லை. எங்கே போனாலும் இந்த பெண்கள் பலவீனம். அதனால் திரைப்பட உலகம் இவரை இன்று தள்ளி வைத்திருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் இவரோட ஒரு டான்ஸ் ஆடுவதற்காக ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஒட்டுமொத்த திரையுலகமே காத்து கொண்டிருந்த காலம் ஒரு காலம். இந்த பலவீனத்தால், பெண்கள் பலவீனத்தால் நீங்கள் படுகுழியில் தள்ளப்பட்டு நீங்கள் ரமலத் என்ற லதாவுக்கு குழந்தையில் ஒருவர் இறந்துட்டார், 2 இருக்குது. இப்போ பீகாரியை சேர்ந்த பீகார் ஹிமானியோடு இப்பொழுது அவர் குடும்பம் நடத்தி கொண்டு இருக்கிறார். நயன்தாரா ஏமாற்றப்பட்டதெல்லாம் திரையுலகத்தில் மிகப்பெரிய விமர்சனமாக இவர் மீது வைக்கப்படுகிறது. இருந்தாலும் இன்று வரை பிரபுதேவாவுடைய பழைய நடனங்களை, பழைய படங்களை ரசித்து கொண்டிருக்கிற சினிமா உலகம் ஒரே ஒரு செய்தி, தென்னிந்தியாவினுடைய, இன்னும் சொல்ல போனால் இந்தியாவினுடைய மைக்கேல் ஜாக்சனாக இருந்த இவர் இன்று திரைப்பட உலகத்திற்கு புறக்கணிக்கப்பட்டவராக யாரும் இவரை கூப்பிடுறதில்லை. என்ன காரணம்? இவரை பெண்கள் பலவீனத்தால் வீழ்ந்து போய் கிடக்கிறார் என்ற குற்றச்சாட்டோடு சினிமா உலகம் இவரை மறந்து விட்டது. இன்னைக்கு உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் உங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க பிகின் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.